வணக்கம். சமீப காலமாக நமது அண்டை மாநிலமான கர்நாடகாவில் புதுசாக ஒரு ட்ரெண்ட் உருவாகிட்டு இருக்கு. அது என்னென்னா, ஊர் பொது கிணத்துல விஷம் வைக்கிறது, கோவில் திருவிழாக்களில் கொடுக்கப்படக்கூடிய அன்னதானம் மற்றும் பிரசாதங்களை விஷம் வச்சு பல உயிர்களை பலி வாங்கிறது. இதுதான் அது. அங்கே அடுத்தடுத்து இந்த மாதிரியான கோர சம்பவங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. ஊர் தகராறு, சாதி தகராறுகளுக்கு பழிவாங்க, திருவிழாக்களை சீர்குலைக்க நடந்துக்கிட்டு இருந்த இந்த மாதிரியான சம்பவங்கள் இன்றைக்கி தனிப்பட்ட நபர்களின் விரோதத்துக்காக நடத்தப்படுது. ஒரே ஒரு தனி மனிதனை கொல்ல ஊரையே விஷம் வச்சு கொள்கிற அளவுக்கு கொடூர எண்ணம் கொண்டவங்களாக மாறிட்டு இருக்கிறாங்க மனிதர்கள். கர்நாடக மாநிலத்தில் கடந்த சில மாதங்களாக கோவில் திருவிழாக்களில் கொடுக்கப்படக்கூடிய பிரசாதத்தில் விஷம் வைக்கக்கூடிய சம்பவங்கள் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய நிலைமையில் மறுபடியும் அதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்து பலரையும் அதிர்ச்சியடைய வச்சிருக்கிறத பற்றி தான் இன்றைய கோப்பியம் நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். கள்ளக்காதலனின் மனைவியை கொல்ல பிரசாதத்தில் விஷம் கலந்த பெண்கள். கோவில் பிரசாதத்தை ஆய்வுக்கு அனுப்பி அறிக்கை தருமாறு உத்தரவு. கேசரி கொடுத்து அனுப்பிய பெண் உட்பட 3 பேரை கைது செய்த போலீஸ். இந்த மாதிரியான ஆட்கள்லாம் இருப்பாங்களா, இப்படி கூட செய்வாங்களா அப்படிங்கக்கூடிய கேள்விகளை எல்லாம் தவிடு பொடியாக்கி தவறான உறவுகளுக்காக எதை வேணாலும் செய்வாங்க அப்படிங்கக்கூடிய நிலைமை வந்தாச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த தகாத உறவுகள் இன்னும் என்ன மாதிரியான அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் சமுதாயத்தில் நிகழ்த்த போகுது அப்படிங்கிறத நினைச்சாலே ஒரு பயம் இருக்குது. தகாத உறவுக்காக கணவன், மனைவி, தாய், தந்தை, பெற்ற பிள்ளைகள், தவறை சுட்டி காட்டி திருந்த சொன்ன நண்பர், இப்படி பலரும் கொல்லப்படக்கூடிய சூழலில் ஒரு பெண் இதையெல்லாம் மிஞ்சக்கூடிய வகையில் தன்னுடைய தகாத உறவுக்காக ஊரையே கொல்றதுக்காக கோவில் பிரசாதத்தில் விஷம் வைத்த ஒரு அநியாயம் நடந்திருக்கு. கர்நாடக மாநிலம் சிக்பலப்பூரில் பெண் ஒருத்தன் தன்னோட தவறான உறவில் இருந்த ஒரு நபரை அடையிறதுக்காக அவருடைய மனைவியை கொல்ல விஷம் கலந்த பிரசாதம் கொடுத்ததில் பொதுமக்கள் பலர் பாதிக்கப்பட்ட சம்பவத்தின் உண்மை என்ன, அதனுடைய பின்னணி என்னங்கிறத இப்போ பார்ப்போம். கர்நாடகாவில் சமீப காலங்களாக பொதுமக்களுக்கு வழங்கப்படும் கோவில் பிரசாதம், குடிநீர் ஆகியவற்றில் விஷம் கலக்கும் கொடூர சம்பவங்கள் அடிக்கடி அரங்கேறி வருகிறது. தனிப்பட்ட பகையை தீர்த்து கொள்ள ஒருவரை ஒருவர் வெட்டி சாய்த்து கொள்வது போய் விஷம் கலந்த பொருட்களை விநியோகித்து அப்பாவிகள் பலரின் உயிரை காவு வாங்குகின்றனர். கடந்த டிசம்பர் மாதம் கோவில் பிரசாதத்தில் விஷம் கலந்து பல அப்பாவிகள் உயிரிழந்ததும், அதனைத் தொடர்ந்து குடிநீரில் பூச்சி மருந்து கலந்து பலர் பாதிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது கள்ளக்காதலின் மனைவியை கொல்ல பெண்கள் 2 பிரசாதத்தில் விஷம் கலந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. சிக்கபெள்ளபுரா மாவட்டம் சிந்தாமணி டவுன் கஜானனா சர்க்கிள் பிரசித்தி பெற்ற கங்கம்மா கோவில் உள்ளது. இந்த கோவிலில் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமைகளில் சிறப்பு பூஜைகள் நடக்கும். இந்த நிலையில் கடந்த மாதம் 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை என்பதால் கங்கம்மா கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடந்தபோது ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதைத் தொடர்ந்து இரவு 8 மணி அளவில் பெண் ஒருவர் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கினார். அந்த பிரசாதத்தை 30க்கும் மேற்பட்ட பக்தர்கள் வாங்கி சாப்பிட்டனர். இந்த நிலையில் மறுநாள் அதிகாலையில் கோவிலில் பிரசாதம் சாப்பிட்ட 30க்கும் மேற்பட்டோருக்கு திடீரென்று வாந்தி மயக்கம் ஏற்பட்டுள்ளது. இதனால் அவர்கள் சிந்தாமணி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. பின்னர் அவர்களில் சிந்தாமணி ஸ்ரீராம் நகரை சேர்ந்த கங்காதர், அவருடைய மனைவி கவிதா உட்பட 13 பேர் மேல் சிகிச்சைக்காக கோலார் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். மற்றவர்கள் சிகிச்சை பெற்று வீடு திரும்பினர். ஒரு 7 மணி இருக்கும். அப்போ கோயிலுக்கு வந்தேன். அப்போ ஒரு லேடி அர்ஜென்ட்டாக பிரசாதம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த கோயிலில் எப்போவுமே பிரசாதம் கொடுப்பாங்க. ஆனால் அந்த லேடி ஏன் அவ்வளோ அவசரமாக கொடுத்தாங்க ஒரு சந்தேகம் வந்துச்சு. ஆனால் அது கடவுள் இருக்க இடம், அங்கே எதுவும் தப்பாக நடக்காது அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் சாப்பிட்ட பிறகு திடீர்னு தலை சுற்றி வாந்தி வந்துடுச்சு. அந்த லேடி பார்க்கக்குள்ளாமல் ஒரு 35 வயசு இருக்கும். நான் இதுக்கு முன்னாடி கூட அவங்க அந்த கோயிலில் பார்த்துருக்கேன். ಪ್ರಸಾದ ರಾತ್ರಿ ಯಾರೋ 7:30-8 ಮಧ್ಯದಲ್ಲಿ யாரோ கோயிலுக்கு வந்தவங்க 7:30-8 மணிக்குள்ளே பிரசாதம் கொடுத்துருக்காங்க. அது ஃபுட் பாய்சன் ஆகிட்டு நிறைய பேர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காங்க. கங்கம்மா தேவி கோயிலில் 20-25 வருஷமாக 30 வருஷமாக இதெல்லாம் வழக்கமாக நடக்கிறது தான். எத்தனையோ பேர் அவங்க வேண்டுதலுக்காகவும் விருப்பத்துக்காகவும் திங்கள் புதன்கிழமைகளில் பூஜை நடக்கிற அன்றைக்கி அவங்க வீட்டிலேருந்து அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பிரசாதம் எடுத்துகிட்டு கொடுப்பாங்க. அது எப்பவும் நடக்கிறது. ஆனால் நேற்று யாரோ பிரசாதம் கொடுத்துட்டு எல்லாருக்கும் ஃபுட் பாய்சன் ஆகிட்டுருக்கு. அது எங்கள் எல்லாருக்கும் மனசு கஷ்டமாக இருக்குது. இங்கே 1000-2000 பேர் வரைக்கும் வர்றாங்க, பூஜையில் கலந்துக்கிறாங்க. சில நேரங்களில் இந்த ட்ரஸ்ட்டை சேர்ந்தவங்க பிரசாதம் கொடுப்பாங்க. ஆனால் அவங்க 40-50 கிலோ கொடுப்பாங்க. 1 கிலோ பிரசாதம் 40 பேருக்கு அப்படின்னு பிரித்து எடுத்துகிட்டு வருவாங்க.
ஆனால் நேற்று வந்து என்ன சொல்கிறது, ட்ரஸ்ட்டு பிரசாதம் கொடுக்கல. ஆனால் எங்களுக்கு வந்து யார் மேலேயும் சந்தேகம் இல்லை. போலீஸ் தான் யார் என்னன்னு கண்டுபிடிச்சி நடவடிக்கை எடுக்கணும். ಪ್ರತಿ ಶುಕ್ರವಾರ ಇಲ್ಲಿ ஒரு பொது நிகழ்வில் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சு அப்படின்னா அந்த சம்பவம் தொடர்பாக அந்த பகுதி காவல்துறையினர்லேருந்து மாவட்ட ஆட்சியர் வரைக்கும் பலரும் பதில் சொல்லணும். அதே மாதிரி கோவில் மாதிரியான இடங்களில் நடந்தால் அது பற்றின விசாரணையை உடனே நடத்தணும். ஏன்னா அது பல உயிர்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்லை, சமுதாயத்துக்கு இதெல்லாம் ஒரு தவறான முன் உதாரணமாக மாறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அதோட இனி வரக்கூடிய காலங்களில் என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கணும் அப்படிங்கிறதையும் இதெல்லாம் உணர்த்தும். சிக்பல்லாப்பூர் சிந்தாமணி டவுனில் கோவிலில் கொடுக்கப்பட்ட பிரசாதத்தில் விஷம் வைக்கப்பட்ட தகவல் தெரிஞ்சதும் சிக்பல்லாப்பூர் மாவட்ட ஆட்சியர் அனிருத் சரவன் கங்கம்மா கோவிலுக்கு நேரடியாக போய் விசாரணை பண்ணதை பற்றி இப்போ பார்ப்போம். கோலார் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டவர்களில் கங்காதர், கவிதா, சரணி, காணவி, ராஜு, ராதா ஆகியோரின் உடல்நிலை மோசமாக இருந்ததால் அங்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக கோலார் தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். அங்கு அவர்கள் 6 பேருக்கும் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. ஆனாலும் கவிதா சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இது பற்றிய தகவல் அறிந்ததும் சிக்கபல்லாபூர் மாவட்ட போலீஸ் சூப்பரண்ட் கார்த்திக் ரெட்டி கங்கம்மா கோவிலுக்கு சென்று பார்வையிட்டு விசாரணை நடத்தியதுடன் சுகாதாரத்துறை அதிகாரிகள் கங்கம்மா கோவிலில் குப்பையில் கிடந்த பிரசாதத்தையும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களின் எடுத்த வாந்தியையும் பெங்களூருவில் உள்ள ஆய்வகத்திற்கு அனுப்பி வைத்தனர். இது வந்து நேற்று சாயந்தரம் 7:30 மணிக்கு வெளியிலிருந்து கோயிலுக்கு வந்த ஒரு லேடி பிரசாதம் கொடுத்துருக்காங்க. இதில் 10-12 பேர் வரைக்கும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அதில் இப்போ ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க. அவங்க பேர் கவிதா. இன்னும் சிலர் ஐசியூவில் இருக்காங்க. சிலர் அரசு மருத்துவமனை, சிலர் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இது எப்படி நடந்தது அப்படின்னு தெரியல. ஆனால் அந்த லேடி கொண்டு வந்த கேசரியில் தான் ஏதோ இருக்குது அப்படின்னு எல்லாரும் கண்டுபிடிச்சாங்க. அன்றைக்கி அதே நேரத்தில் வேறு சிலரும் பிரசாதம் கொடுத்துருக்காங்க, லெமன் ரைஸ், புளியோதரை இப்படியெல்லாம். ஆனால் அதை சாப்பிட்ட யாருக்கும் எதுவும் ஆகலை. இந்த கேசரி சாப்பிட்டவங்க தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ அரசு மருத்துவமனையில் அட்மிட் ஆகிருக்கவங்களுக்கு மருத்துவ செலவுகளை அரசு செய்யும். தனியார் மருத்துவமனையில் சேர்ந்துருக்கவங்க தாலுகா அலுவலகத்தில் பில் கொடுத்து அவங்க மருத்துவ செலவுக்கான பணத்தை பெற்றுக்கொள்ளலாம். இப்போ ஐசியூவில் அட்மிட் ஆனவங்க நிலைமை இப்போ முன்னாடி இருந்ததை விட நல்லா இருக்குது அப்படின்னு மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க. ನಗರದಲ್ಲಿ ಬರುವ ಗಂಗಮ್ಮ ಗುಡಿ ದೇವಸ್ಥಾನದಲ್ಲಿ நேற்று இங்கே கங்கம்மா கோயிலில் பூஜை நடந்து அப்போ யாரோ வெளியிலேருந்து பக்கத்து ஏரியாவை சேர்ந்த லேடிஸ் கோயிலுக்கு வந்து பிரசாதம் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நாராயண அம்மாவும் ராஜாவும் அந்த பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் நைட்டு 11 மணிக்கு மேலே திடீர்னு வாந்தி எடுத்துகிட்டு வயிறு வலிக்குதுன்னு சொன்னாங்க. உடனே அவங்க ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருக்காங்க. அங்கே வந்து 35 வயது மதிக்கத்தக்க கவிதா அப்படிங்கிறவங்க இறந்துட்டாங்க. நாங்கள் இப்போ அந்த சாம்பிள்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி டெஸ்ட்டுக்கு அனுப்பியிருக்கோம். ரிப்போர்ட் இன்னும் வரல. அதுக்காக இப்போ காத்துக்கிட்டு இருக்கோம். இது குறித்து சிந்தாமணி டவுன் போலீசார் வழக்கு பதிவு செய்து கோவில் அர்ச்சகர் சுரேஷ் பாபு மற்றும் கோவில் நிர்வாகிகளிடம் தீவிர விசாரணை நடத்திய போது வெள்ளிக்கிழமை நடந்த பூஜையின் பொழுது 30 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் பக்தர்களுக்கு கேசரியை பிரசாதமாக வழங்கியதும் கோவில் சார்பில் பிரசாதம் வழங்கப்படாததும் தெரிய வந்தது. மேலும் கோவிலில் கண்காணிப்பு கேமரா இல்லாததால் கோவில் அருகே வணிக வளாகத்தில் உள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகள் மூலம் போலீசார் விசாரணையை முடுக்கிவிட்டிருந்தனர். விசாரணையில் அந்த பகுதியில் ஹோட்டல் நடத்தி வரும் அமராவதி என்பவர்தான் சம்பவத்தன்று இரவு கோவிலில் பக்தர்களுக்கு பிரசாதம் கொடுத்ததும் தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து போலீசார் அமராவதி மற்றும் அதே பகுதியை சேர்ந்த லட்சுமி ஆகிய 2 பேரையும் பிடித்து தீவிர விசாரணை நடத்தினர். ஒரு சில சம்பவங்கள் நடக்க காரணம் ஒரு நபருடைய பழிவாங்கக்கூடிய உணர்ச்சி மட்டும் கிடையாது. பாதிக்கப்படக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஆட்களின் அலட்சியம் மற்றும் சுயநலமும் கூட ஒரு காரணம். ஒரு சிலருக்கு தன்னுடைய உயிருக்கு இவரால் ஆபத்து இருக்குது அப்படின்னு தெரியும், அல்லது எதிரிகளால் உயிர் பறிக்கக்கூடிய முயற்சிகள் கூட நடந்திருக்கும். இதெல்லாம் தெரிஞ்சும் கூட சில நேரங்களில் ஏதோ ஒரு சுய லாபத்துக்காக நடந்த விவகாரத்தை புகார் கொடுக்காம தவிர்ப்பாங்க. ஆனால் இப்படி நடந்துக்கிறதுனால சில நேரங்களில் வேறு விதமான விபரீதங்களை இது கொண்டு வரும். சிந்தாமணி டவுன் சாலிப்பேட்டை பகுதியை சேர்ந்தவரும் ஆடிட்டர் அலுவலகத்தில் வேலை செய்து வருபவருமான கௌரி என்ற பெண் சிந்தாமணி டவுன் போலீசில் புகார் ஒன்றை அளித்தார். அந்த புகாரில் தனக்கும் லோகேஷ் என்பவருக்கும் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடந்ததாகவும் தங்கள் திருமணத்திற்கு முன்பே தனது கணவர் லோகேஷும் அவரது வீட்டில் வாடகைக்கு வசித்து வந்த லக்ஷ்மி என்பவருக்கும் இடையே கள்ளத்தொடர்பு இருந்து வந்ததாகவும் இது பற்றி தனக்கு திருமணம் முடிந்த சில நாட்கள் கழித்தே தெரிய வந்ததாகவும் கூறினார். லக்ஷ்மியுடனான கள்ளக்காதலை கைவிடும்படி தனது கணவரான லோகேஷிடம் எத்தனையோ முறை கூறியும் அவர் கள்ளக்காதலை கைவிடாததால் தனக்கும் தனது கணவருக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டதாகவும் தெரிவித்தார். இந்த நிலையில் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு வெளியே சென்ற தனது கணவர் லோகேஷ் வீட்டிற்கு திரும்பி வரவில்லை, அவரை பற்றி எந்த தகவலும் இல்லை என்றும் தெரிவித்தார்.
மேலும் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் லக்ஷ்மி தனக்கு பிரசாதம் கொடுத்ததாகவும் அதை சாப்பிட்டு தனக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதாகவும் இதுபோல டிசம்பர் மாதம் 2வது வாரத்திலும் தனக்கு லக்ஷ்மி பிரசாதம் கொடுக்க அதை சாப்பிட்ட பொழுது தனக்கு மீண்டும் உடல்நலக்குறைவு ஏற்பட்டதாகவும் தெரிவித்தார். இந்த நிலையில் சமீபத்தில் நடந்த கோவில் விழாவில் கலந்து கொண்ட தனக்கு லக்ஷ்மியின் வீட்டில் வேலை செய்து வரும் அமராவதியும் கோவில் அருகே பூ விற்று வரும் பர்வதம்மாவும் பிரசாதம் கொடுத்ததாகவும் ஆனால் அதை சாப்பிடாமல் தனது அம்மா சரஸ்வதிக்கு கொடுத்ததாகவும் அதை சாப்பிட்ட அவர் இறந்து விட்டதாகவும் கூறினார். சார், நான் ಹೆಸರು கௌரி. ஓகே. நம்ம ಹೆಸರು லோகேஷ். 3.5 மாதம் ஆகுது. எங்கள் வீட்டுக்காரர் இங்கே போயிட்டுருக்காரு, இன்னும் வரல. ஒன்றும் சொல்லிட்டு போகல. ஆனால் எங்களுக்குள்ளே கல்யாண நாள்லேருந்து ரொம்ப சண்டை. அவர் ஒரு பொண்ணு லக்ஷ்மியை கூட தப்பான ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு தெரிஞ்சதுனால எங்களுக்கு நிறைய தடவை சண்டை போட்டிருக்கோம், இது பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் அவர் அவங்க கிட்ட இருந்து அந்த பொம்பளை என்கிட்ட நிறைய தடவை சண்டை போட்டிருக்கேன், எனக்கு அவங்களுக்கு காசு கொடுக்கணும்னு. என்னுடைய கல்யாணத்துக்காக அவங்க கிட்டேருந்து வாங்கியிருக்காங்க 1 லட்சம் அப்படின்னு. ஆனால் 1 லட்சம் வாங்கினாங்க, 2 லட்சம் வாங்கினாங்க, 3 லட்சம் வாங்கினாங்க. எவ்வளோ வாங்கினாங்களா இல்லையான்னு கூட தெரியாது. ஆனால் அந்த பொம்பளை எப்போவுமே சண்டை போட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு நாங்கள் கல்யாணம் புதுசில் எப்படி வச்சுக்கிறாரு, எப்படி இருக்கீங்க அப்படிலாம் கேள்வி கேட்டுட்டு இருந்த பொம்பளை. அதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது இந்த மாதிரி தப்பான ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்கன்னு. அதுக்கப்புறம் தான் கண்டினியூஸாக ஆர்கியூமெண்ட் சண்டை வந்தோன்னா இப்போ 3.5 மாதமாக அவர் எங்கே போனார்னு தெரில. நாங்கள் ஃபோன் எத்தனையோ தடவை பண்ணி பார்த்தேன், இதுவரையும் ஃபோனை எடுக்கலை. ஆனால் அவர் உயிராக இருக்கார், செத்து போயிட்டாருன்னா எல்லா திங்ஸும் இங்கேருந்து எடுத்துன்னு போனால் கண்டிப்பாக அவர் உயிராக தான் இருக்கணுன்றது என்னுடைய நம்பிக்கை. இந்த 2 நபர்களின் பிரச்சனைக்கு சம்பந்தமே இல்லாத ஆட்கள் பாதிக்கப்படக்கூடிய அவலங்களும் நடக்கும். இதே மாதிரி தான் ஏற்கனவே 2 முறை நடந்த கொலை முயற்சியை உணராமல் இருந்திருக்கிறாங்க கௌரி. இந்த நிலைமையில சமீபத்தில் நடந்த கோவில் விழாவில் கலந்துக்கிட்ட அவங்கள கொல்றதுக்காக லக்ஷ்மி பண்ண அநியாயமான செயல் என்னங்கிறத இப்போ பார்ப்போம். லக்ஷ்மி தன்னை கொல்ல முயன்று இருக்கலாம் என்று சந்தேகம் எழுந்துள்ளதாகவும் இது தொடர்பாக லட்சுமி, அமராவதி, பார்வதம்மா ஆகியோரிடம் விசாரிக்க வேண்டும் என்றும் அந்த புகார் மனுவில் தெரிவித்திருந்தார். அந்த புகார் மனுவின் அடிப்படையில் போலீசார் தீவிர விசாரணை நடத்திய பொழுது கௌரியை கொலை செய்ய லட்சுமி திட்டம் தீட்டியதும் இதற்காக அவர் அமராவதி, பார்வதம்மாவின் உதவியை நாடியதும் தெரிய வந்தது. இதையடுத்து லட்சுமி, அமராவதி, பார்வதம்மா ஆகிய 3 பேரையும் போலீசார் கைது செய்து அவர்களிடம் நடத்திய விசாரணையில் லட்சுமி அமராவதியிடம் 2 டிஃபன் பாக்ஸில் கேசரி கொடுத்து அனுப்பினார். அதில் ஒரு டிஃபன் பாக்ஸில் விஷம் கலந்த பிரசாதமும் இன்னொரு டிஃபன் பாக்ஸில் விஷம் கலக்காத பிரசாதமும் இருந்தது. விஷம் கலந்த பிரசாதத்தை கௌரிக்கும் விஷம் கலக்காததை கோவிலுக்கு வருபவர்களுக்கும் விநியோகிக்குமாறு லட்சுமி கூறியதாக தெரிகிறது. இந்த நிலையில் கோவிலுக்கு வந்த அமராவதி கௌரிக்கு மட்டும் விஷம் கலந்த பிரசாதத்தை கொடுத்தால் தாங்கள் மாட்டிக்கொள்வோம் என்று நினைத்து விஷம் கலந்தது கலக்காதது இரண்டையும் ஒன்றாக கலந்து அமராவதி, பார்வதம்மாவுடன் சேர்ந்து கோவிலுக்கு வந்த பக்தர்களுக்கு பிரசாதமாக விநியோகித்திருக்கின்றனர். லக்ஷ்மியின் கணவர் மஞ்சுநாத் தங்க நகை செய்யும் ஆசாரி என்பதால் கேசரியில் தங்கம் செய்ய பயன்படுத்தப்படும் ரசாயனத்தை கலந்திருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர். கோவிலில் பறிமுதல் செய்யப்பட்ட பிரசாதத்தை ஆய்வுக்காக அனுப்பியுள்ள நிலையில் அந்த ஆய்வறிக்கை வந்ததும் பிரசாதத்தில் விஷம் கலக்கப்பட்டதா என்பது தெரியவரும். இதற்கிடையே மாயமாகியிருந்த கௌரியின் கணவர் லோகேஷை சிவமொக்கா மாவட்டம் பத்ராவதியில் வைத்து போலீசார் பிடித்திருக்கின்றனர். அவரிடம் பிரசாதத்தில் விஷம் கலந்ததில் அவருக்கு தொடர்பு உள்ளதா என்பது குறித்து தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. ಎಲ್ರಿಗೂ ನಮಸ್ಕಾರ. இந்த ஷார்ட் நோட்டீஸில் வச்ச ப்ரெஸ் மீட்டுக்கு நீங்கள்லாம் வந்ததுக்கு நன்றி. இந்த கேஸில் என்னென்னா இது ஒரு கொலை கேஸ் இன்வால்வ் ஆகிருக்கு. ஒரு கோயிலில் பிரசாதம் கொடுத்தப்போ அதை ஃபுட் பாய்சன் ஆகி கவிதான்னு ஒருத்தர் இறந்துருக்காங்க. பிரசாதத்தில் நிறைய பாய்சன்லாம் கலந்துருக்காங்க. இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது ஃபுட் பாய்சன்னு தான் ஆரம்பித்தாங்க. ஆனால் புகார் கொடுத்துருக்கிறது ஒரு நெக்லிஜென்ஸால் தான் ஃபுட் பாய்சன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் சீரியஸான இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இதில் யாரெல்லாம் இன்வால்வ் ஆகியிருக்காங்க அப்படின்னு நிதானமாக இன்வெஸ்டிகேட் பண்ணப்போ இதோட மூல காரணமே கௌரி அப்படிங்கிறவங்கள கொலை பண்ணுறது தான் அப்படின்னு தெரிஞ்சது. கௌரியும் லோகேஷும் கணவன் மனைவி. அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது கௌரி கொடுத்த இன்ஃபர்மேஷனை பேசிக்காக வச்சு தான் போலீஸ்காரங்க ட்ரேஸ் பண்ணாங்க. ஏற்கனவே நவம்பர், டிசம்பரில் பிரசாதம் சாப்பிட்டு 8 நாள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருந்தாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு பின்னாடி தான் சீரியஸான இன்வெஸ்டிகேட் பண்ணி எதுக்காக அப்படின்னு கண்டுபிடிச்சோம். அதில் லக்ஷ்மிங்கிறவங்க 45 வயசு, அவங்களுக்கு கௌரியை கொலை பண்ணணும் அப்படிங்கிறதான் மெயின் நோக்கம். அவங்க கூட பார்வதி 40 வயசு, கோவில் பக்கத்தில் பூ விற்கிறவங்க. அப்புறம் அமராவதி 26 வயசு. இவங்கெல்லாம் சேர்ந்து தான் கௌரியை கொலை பண்ணணும் அப்படின்னு இதை செஞ்சுருக்காங்க. மெயின் நோக்கமே கௌரியை கொலை பண்ணுறது. நாங்கள் இன்னும் இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். தவறான உறவு தான் இதுக்கு காரணம். அப்புறம் இந்த விஷம் சாப்பிட்டு பாதிக்கப்பட்டவங்க 20 பேருக்கு மேலே ஐசி யூனிட்லேருந்து இப்போ தான் திரும்பியிருக்காங்க, நல்லாயிட்டு வர்றாங்க. ஒவ்வொருத்தருக்கும் கவர்மெண்ட் 50,000 கொடுத்துருக்காங்க. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனவங்க கிளைம் பண்ணி வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க.
தற்போது கைதாகியுள்ள லட்சுமி, அமராவதி, பார்வதாமாவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப் போவதாகவும் தேவைப்பட்டால் அவர்களை போலீஸ் காவலில் எடுத்து விசாரிப்போம் என்றும் போலீசார் தெரிவித்தனர். இந்த வழக்கில் சிறப்பாக செயல்பட்டு விசாரணை நடத்திய தனிப்படை போலீசாருக்கு 50,000 ரூபாய் வெகுமதியை ஐஜி தயானந்த் வழங்கி பாராட்டியதும் குறிப்பிடத்தக்கது. ஒரு பெண் இன்னொரு பெண்ணுடைய கணவரோட தவறான உறவில் இருந்ததே ஒரு தவறான ஒரு செயல். ஆனால் அந்த நபரை பிரித்து அந்த பெண்ணின் வாழ்க்கையை சீரழித்தது மட்டும் இல்லாமல் அந்த பெண்ணை கொலை பண்ணவும் முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. இப்படி இந்த பெண் தவறு மேலே தவறாக செஞ்சுட்டு அதற்கு மேலே பல உயிர்களை பலிவாங்கவும் தயங்காமல் தன்னுடைய மகிழ்ச்சி தான் முக்கியம் அப்படின்னு நினச்சதை பார்த்தாலே எல்லாருமே ஒரு பயங்கரமாக இருக்குன்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது. புராணங்களில் சொல்லப்படக்கூடிய அரக்கிகளை விட மோசமான ஒரு பெண்ணாக இவங்க இருந்திருக்காங்க. பணம் மற்றும் பாலியல் மகிழ்ச்சி கண்ணை மறைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்படி செய்கிறது கண்மூடித்தனம் இல்லை, அயோக்கியத்தனம்னு சொல்லுவாங்க. இவங்களையெல்லாம் சட்டம் தன் அதிகபட்ச தண்டனை மூலமாக தண்டிக்கணும். இதற்கு துணை நின்ற அந்த ஆணுக்கு எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாமல் தண்டனைகள் தரப்படணும். தனிப்பட்ட அருவருப்பான செயலை செய்ய கூசி இருக்க வேண்டிய இந்த மாதிரியான ஆட்கள் அப்பாவிகளின் உயிரோடு விளையாட ஒருபோதும் இந்த சமூகம் அனுமதிக்க கூடாது அப்படிங்கிறது தான் பலருடைய கருத்து. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சிவகுமார்.